ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு இதே சேனா சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? எல்லாம் சஹர் செஞ்சிட்டிங்களா? இன்றைக்கி சஹருக்கு மட்டன் கோலா சால்னா தான் செஞ்சுருந்தேன். இது வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறமா தேங்காயில் ஒரு தக்காளியும் ஒரு வெங்காயமும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். பொட்டுக்கடல தூள் பண்ணி எடுத்து வச்சுட்டு இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சாச்சு. கைமாவில் பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு, வெங்காயம் எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் ரெடி பண்ணிட்டோம்னா நம்ம சால்னா தாளிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுப்பில் பேன் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்து, அதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகாலாம் சேர்த்துக்கலாம். இது நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா சால்னா தாளிக்கும் போது நம்ம டக் டக்குன்னு செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுன்னா சால்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா மித்த மசாலாங்கள்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ பச்சை மிளகாவையும் சேர்த்துட்டேன். காரம் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். வெங்காயமும் பச்சை மிளகாவும் வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு தக்காளியையும் சேர்த்துக்கலாம். இந்த சால்னாக்கு தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு உப்பு சேர்த்துட்டோன்னா சீக்கிரமாக நல்லா தக்காளி வெந்துடும். இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், தனி மிளகாய்த்தூள், மல்லித்தூள். நம்மளுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். தனி மிளகாய்த்தூள் தான் சேர்க்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மசாலா வேகிற அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த சால்னா பார்த்திங்கன்னா நல்லா திக்காக வச்சா தான் நல்லாயிருக்கும். தேங்காய் அரைக்கும் போது பார்த்திங்கன்னா அதில் ஒரு தக்காளியும் ஒரு வெங்காயமும் சேர்த்து அரைச்சிட்டோம்னா டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் மட்டன் கோலா சால்னா செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ மசாலாலாம் நல்லா வெந்துருச்சு. இதில் நான் அரைச்சி வச்ச தேங்காயும் சேர்த்துட்டேன். இந்த தேங்காயில் கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ இதில் 1 கப்பு தயிர் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிக்க வச்சிடலாம். இப்போ கைமா மாவில் பொட்டுக்கடலை தூள் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன். நம்மளுக்கு இப்போ சால்னா ரெடி ஆகிடுச்சிங்க. இதில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தழை, 2 ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை தூள், அதுக்கப்புறமா ஒரு உருண்டை அளவு கைமா மாவு எடுத்து நல்லா தண்ணியில் மிக்ஸ் பண்ணி சேர்த்துட்டோன்னா சூப்பரான மட்டன் கைமா சால்னா ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி சஹருக்கு இது தான் செஞ்சுருந்தேன். சப்பாத்திக்கு செஞ்சுருந்தேன். சூப்பராக இருந்ததுங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி சஹர் 16 நோன்பு ஆயிடுச்சு. மாஷா அல்லாஹ், எல்லாம் ரொம்ப லேசாக்கி கொடுத்துருக்கான். எல்லோரும் துவா செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கைமா மாவில் கொத்தமல்லி தலையை பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கையில் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு உருண்டையாக உருட்டி சால்னாவில் நம்ம சேர்த்துட்டோன்னா சூப்பரான மட்டன் கைமா சால்னா ரெடி ஆயிடுச்சு. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சால்னா கொதிச்சிருச்சு. இப்போ உருண்டைகளை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். அப்போ தான் இந்த உருண்டையெல்லாம் உடையாமல் நல்லா சூப்பராக வரும். நம்மளுக்கு சால்னா ரெடி ஆயிடுச்சுங்க. இது இன்றைக்கி சஹருக்கு சப்பாத்திக்கு தான் செஞ்சுருந்தேன். அல்ஹம்துலில்லாஹ் சூப்பராக வந்துருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.